வணக்கம். சிம்மம் ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு 2024 செப்டம்பர் மாதத்திற்கான பலன்கள். காலபுருஷ தத்துவத்தின்படி செப்டம்பர் மாதத்தில் அமைந்திருக்கக்கூடிய கிரகநிலைகளின் அமைப்பை பார்க்கின்றபோது ரிஷபத்தில் குரு, மிதுனத்தில் செவ்வாய், சிம்மத்தில் புதன், சூரியன், கன்னிராசியில் சுக்கிரன், கேது, கும்பத்தில் சனி, மீனம் ராசியில் ராகு பயணித்துக் கொண்டிருக்கிறார்கள். செப்டம்பர் மாதத்தில் ஏற்படக்கூடிய கிரகப்பெயர்ச்சிகளை பார்க்கின்றபோது செப்டம்பர் 17ஆம் தேதி சூரியன் கன்னிராசிக்கு செல்கிறார். செப்டம்பர் மாதம் 19ஆம் தேதி புதன் கன்னிராசிக்குள் நுழைந்து ஆட்சிபலத்துடன் உச்சநிலையில் பயணிக்கப் போகிறார். செப்டம்பர் 19ஆம் தேதி சுக்கிரன் ஆட்சி வீட்டில் அமரவிருக்கிறார். சிம்மம் ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு இந்த செப்டம்பர் மாதத்தில் உங்களுடைய ராசிக்கு 11ஆம் இடமான லாபஸ்தானத்திற்குள் பூமாதேவியின் அருள் பெற்ற மங்களகாரகரான செவ்வாய் பகவான் சஞ்சரித்துக் கொண்டிருக்கிறார். செவ்வாய் பகவான் சிம்மம் ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு யோகாதிபதி. உங்களுடைய ராசிக்கு 4ஆம் இடமான சுகஸ்தானத்திற்கும் 9ஆம் இடமான அதிர்ஷ்டயோக பாக்கியஸ்தானத்திற்கும் அதிபதி. சுகாதிபதியாகவும் பாக்கியாதிபதியாகவும் இருக்கக்கூடிய செவ்வாய் பகவான் லாபஸ்தானத்தில் சஞ்சரிப்பது மிகச்சிறந்த பிரம்மாண்டமான அதிரடியான அதிர்ஷ்டங்களை அள்ளிக் கொடுக்கக்கூடிய மிகச்சிறந்த வரவேற்கத்தக்க கிரக அமைப்பாக கருதப்படுகிறது. இந்த மாதத்தில் நீங்கள் புதிதாக இடம் வாங்குவதற்கான, வீடு வாங்குவதற்கான, சொத்து வாங்குவதற்கான யோகங்கள் நிறைந்து கிடைக்கிறது. பூமிகாரகரான செவ்வாய் பகவான் லாபத்திலிருக்கும் போது பூமி சம்பந்தப்பட்ட தொழில் செய்யக்கூடியவர்களுக்கு நல்லபல அதிர்ஷ்டங்களும் முன்னேற்றங்களும் லாபங்களும் நிறைந்து கிடைக்கும். காலியிடங்களை வாங்க விற்க ரியல் எஸ்டேட் தொழில் செய்யக்கூடியவர்களுக்கு லாபங்கள் பிரம்மாண்டமான வகையில் கிடைக்கும். உங்களுடைய ராசிக்கு 4ஆம் இடத்தின் அதிபதியாக இருக்கும் செவ்வாய் லாபஸ்தானத்தில் இருப்பதால் வியாபாரம், சொந்த தொழில் செய்யக்கூடியவர்களுக்கு நல்லபல வளர்ச்சிகளும் அதிர்ஷ்டங்களும் முன்னேற்றங்களும் லாபங்களும் பிரம்மாண்டமாக இருக்கும். உங்களுடைய ராசிக்கு 9ஆம் இடமான பாக்கியஸ்தானத்தின் அதிபதி செவ்வாய் லாபத்தில் இருக்கும்போது உங்களுக்கு நல்ல பணப்புழக்கங்களை அதிகரித்துக் கொடுக்கும். சரளமான பணப்புழக்கங்கள் லாபத்தின் மூலமாக பெருகும். உங்களுடைய பொருளாதார நிலை உயரும். புதிய இடம் வாங்கி புதிய வீடு கட்டுவதற்கான யோகங்கள் இந்த செவ்வாய் பகவானால் உங்களுக்கு நிறைந்து கிடைக்கிறது என்பது மட்டுமில்லாமல் உங்களுடைய இளைய சகோதர சகோதரிகளால் உங்களுக்கு ஆதாயங்களும் அனுகூலங்களும் ஏற்படும் என்பது மட்டுமில்லாமல் அவர்களுக்கும் அதிர்ஷ்டங்கள் நிறைந்து கிடைக்கும். ஏனெனில் உங்களுக்கு யோகாதிபதியாக இருக்கக்கூடிய செவ்வாய் பகவான் உங்களுடைய ராசிக்கு 11ஆம் இடமான லாபஸ்தானத்திற்குள் சஞ்சரிப்பது சிறப்பு. சிம்மம் ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு செப்டம்பர் மாதம் 17ஆம் தேதி வரையில் உங்களுடைய ராசிக்கு அதிபதியாக இருக்கக்கூடிய சூரிய பகவான் உங்களுடைய ஜென்மராசிக்குள் ஆட்சிபலம் பெற்று பயணித்துக் கொண்டிருக்கிறார். உங்களுடைய ராசியின் அதிபதியான சூரியன் உங்களுடைய ஜென்மராசிக்குள் இருப்பதால் மிகச்சிறந்த உடல் பலம், ஆரோக்கிய பலம் அதிகரிக்கும். இதுவரையில் நீங்கள் தீர்க்க முடியாமல் கஷ்டப்பட்டு கொண்டிருந்த பல்வேறு விதங்களான பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்கும். இழுபறியாக இருந்த காரியங்கள் அனைத்தும் வெற்றிகரமாக நடந்தேறும். ஏனெனில் இந்த செப்டம்பர் 17ஆம் தேதி வரையில் உங்களுடைய ராசியின் அதிபதியான சூரியன் உங்களுடைய ஜென்மராசிக்குள் பலமாக சஞ்சரிக்கிறார். இது மிகச்சிறந்த வரவேற்கத்தக்க அதிர்ஷ்டங்களை அள்ளிக் கொடுக்கக்கூடிய அமைப்பாக கருதப்படுகிறது. எனவே உங்களுடைய பெயர், புகழ், அந்தஸ்து, கௌரவம், செல்வம், செல்வாக்கு அனைத்தும் அதிகரிக்கும். உங்களுடைய ராசிக்கு அதிபதியான சூரியனை சனி பகவான் பார்க்கிறார். எனவே இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு புதிய வேலைவாய்ப்புகள் உங்களை தேடி வரும். ஒரு சிலருக்கு மிகப்பெரிய உயர்ந்த நிலையில் இருக்கக்கூடிய நிறுவனங்களில் அல்லது அரசாங்கத்தில் நல்ல வேலை கிடைக்கும். உங்களுடைய ராசிக்கு அதிபதியான சூரியன் ஜென்மத்தில் இருக்கும்போது அந்நிய கிரகமான சூரிய பகவான் பார்வையிடுவதால் அந்நிய நாடு, அதாவது வெளிநாடு சென்று பிழைத்துக் கொண்டிருப்பவர்களுக்கு இந்த காலகட்டம் மிகச்சிறப்பான அதிர்ஷ்டங்களையும் வளர்ச்சிகளையும் முன்னேற்றங்களையும் அள்ளிக் கொடுக்கக்கூடிய காலமாக கருதப்படுகிறது. இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு வெளிநாடு வாய்ப்புகள் உங்களை தேடி வரும். செப்டம்பர் மாதம் 17ஆம் தேதிக்கு பிறகு சிம்மம் ராசிக்காரர்களாகிய உங்களுடைய ராசிக்கு அதிபதியான சூரியன் உங்களுடைய ராசிக்கு 2ஆம் இடமான வாக்குஸ்தானம், குடும்பஸ்தானம், தனஸ்தானத்திற்குள் நுழைந்து அங்கு ஆட்சிபலம் பெற்று சஞ்சரித்துக் கொண்டிருக்கக்கூடிய புதன் பகவானோடு சேர்க்கை பெற்று சஞ்சரிக்கப் போகிறார். உங்களுடைய ராசிக்கு அதிபதியான சூரியன் உங்களுடைய ராசிக்கு 2ஆம் இடமான தனஸ்தானத்தில் சஞ்சரிக்கும் போது உங்களுடைய பணப்புழக்கங்கள் அதிகரிக்கும். பொருளாதார நிலை உயரும். உங்களுடைய பேச்சு திறமை அதிகரிக்கும். உங்களுடைய இனிமையான எளிதான பேச்சால் அடுத்தவர்களை கவர்ந்து இழுத்து உங்களுடைய காரியங்களை சாதித்துக் கொள்ள முடியும். குடும்ப விஷயங்களில் நல்லபல அதிர்ஷ்ட முன்னேற்றங்கள் ஏற்படும். இந்த செப்டம்பர் மாதத்தில் சிம்மம் ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு கல்விக்கு, புத்திக்கு அதிபதியான புதன் பகவான் 19ஆம் தேதி வரையில் உங்களுடைய ஜென்மராசிக்குள் சஞ்சரித்துக் கொண்டிருப்பார். செப்டம்பர் மாதம் 19ஆம் தேதிக்கு பிறகு உங்களுடைய ராசிக்கு 2ஆம் இடத்தின் அதிபதியான புதன் 2ஆம் இடத்திலேயே ஆட்சிபலம் பெற்று உச்சநிலையில் சஞ்சரிப்பார்.
இந்த மாதிரியான கிரக அமைப்புகள் சிம்மம் ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு மிகப்பெரிய அளவிலான பிரம்மாண்டமான அதிரடியான மிகச்சிறந்த வரவேற்கத்தக்க அதிர்ஷ்டயோகங்களை அள்ளிக் கொடுக்கக்கூடிய அமைப்பாக கருதப்படுகிறது. செப்டம்பர் 17ஆம் தேதி வரையில் உங்களுடைய ராசிக்கு அதிபதி சூரியன் ஜென்மராசிக்குள் இருக்கிறார் என்பது சிறப்பு. செப்டம்பர் மாதம் 19ஆம் தேதிக்கு பிறகு இரண்டாம் அதிபதியான புதன் இரண்டாம் இடத்திற்குள்ளேயே ஆட்சிபலம் பெற்று உச்சநிலையில் பயணிக்கவிருக்கிறார் என்பதால் உங்களுடைய ராசிக்கு இரண்டாம் இடத்தின் ஆதிபத்தியங்கள் பலம்பெறுகிறது. இரண்டாம் இடம் என்பது வாக்குஸ்தானம், தனஸ்தானம், குடும்பஸ்தானம். எனவே செப்டம்பர் மாதம் 19ஆம் தேதிக்கு பிறகு சிம்மம் ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு பிரம்மாண்டமான பெருங்கொண்ட பணப்புழக்கங்கள் இருக்கும். வியாபாரம், சொந்த தொழில் செய்து கொண்டிருப்பவர்கள் நல்லபல வளர்ச்சிகளையும் முன்னேற்றங்களையும் லாபங்களையும் பார்க்க முடியும். பணம் சரளமாக புழங்கும். உத்தியோகம் செய்து கொண்டிருப்பவர்களுக்கு நல்லபல முன்னேற்றங்கள் இருக்கும். உங்களுக்கு இருந்து கொண்டிருக்கின்ற கோர்ட்டு கேசு, வம்பு போன்ற நீதிமன்ற வழக்குகள், பாகப்பிரிவினை பிரச்சனைகள் உங்களுக்கு சாதகமாக முடியும். குடும்பத்தில் கணவன் மனைவிக்கு இடையே இருந்து கொண்டிருக்கின்ற கருத்து வேறுபாடுகள், பிரச்சனைகள் என அனைத்திற்கும் நல்ல தீர்வு கிடைக்கும். கணவன் மனைவிக்கு இடையே ஒற்றுமை அதிகரித்து மகிழ்ச்சி, சந்தோஷம், ஆனந்தம் அதிகரிக்கும். ஏனெனில் குடும்பாதிபதி உங்களுக்கு பலமாக இருக்கிறார். குடும்பத் தொழிலை எடுத்து நடத்தக்கூடியவர்களுக்கு அதிர்ஷ்டங்கள் அதிகரிக்கும். இரண்டாம் அதிபதியான புதன் இரண்டாம் இடத்தில் சஞ்சரித்துக் கொண்டிருக்கக்கூடிய இந்த காலகட்டம் உங்களுக்கு மிகச்சிறப்பான அதிர்ஷ்டங்களை வாரி வழங்கக்கூடிய காலகட்டமாக கருதப்படுகிறது. இந்த காலகட்டத்தில் நீங்கள் எதிர்பார்த்து கொண்டிருக்கின்ற அனைத்துமே மிகச்சிறப்பாக நடப்பது மட்டுமில்லாமல் அவற்றில் காரிய வெற்றிகள் நிறைந்து கிடைக்கும். சிம்மம் ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு இந்த செப்டம்பர் 19ஆம் தேதி வரையில் உங்களுடைய ராசிக்கு இரண்டாம் இடத்தில் சுக்கிரன் நீச்ச நிலையில் சஞ்சரிக்கிறார். உங்களுடைய ராசியின் அதிபதியாக இருக்கக்கூடிய சூரியனுக்கு சுக்கிரன் பகைக்கிரகமாக இருக்கிறார் என்பது மட்டுமில்லாமல் சூரியனின் பார்வையிலும் சுக்கிரன் பகைக்கிரகமாக இருக்கிறார். மேலும் சுக்கிரன் உங்களுடைய ராசிக்கு சகாயமானவராக கருத முடியாது. எனவே சுக்கிரன் உங்களுடைய ராசிக்கு இரண்டாம் இடத்தில் நீச்சம் பெறுவது நல்ல பலன்களையே உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கிறது என்பது மட்டுமில்லாமல் சுக்கிரன் உங்களுடைய ஜென்மராசியை விட்டு விலகியது உங்களுக்கு எதிர்பாராத நல்ல நிகழ்வுகள் தானாகவே உங்களை தேடி வருவதற்கான முதல்தர யோகம் சிம்மம் ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு உண்டு என்று சொல்ல முடியும். சிம்மம் ராசிக்காரர்களாகிய உங்களை பொறுத்தமட்டில் உங்களுடைய ராசிக்கு மூன்றாம் இடமான முயற்சி, தைரிய, வீரிய, வெற்றி சகாயஸ்தானத்திற்கும் 10ஆம் இடமான வேலை, தொழில், ஜீவனஸ்தானம், கர்மஸ்தானத்திற்கும் அதிபதியாக சுக்கிரன் இருக்கின்றார். ஜீவனாதிபதியாகவும் தைரியாதிபதியாகவும் இருக்கக்கூடிய சுக்கிரன் உங்களுடைய ராசிக்கு இரண்டாம் இடத்தில் பயணித்துக் கொண்டிருப்பது நல்லபல அதிர்ஷ்ட முன்னேற்றங்களை, மாற்றங்களை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய வரவேற்கத்தக்க அமைப்பாக கருதப்படுகிறது. உங்களுடைய ராசிக்கு இரண்டாம் இடமான தனஸ்தானத்திற்குள் சஞ்சரித்துக் கொண்டு தன்னுடைய 7ஆம் பார்வையால், சப்தம பார்வையால் உங்களுடைய ராசிக்கு 8ஆம் இடமான அஷ்டமஸ்தானத்தை வலுவாக பார்வையிடுகிறார். சுக்கிரனின் சப்தம பார்வை 8ஆம் இடமான அஷ்டமஸ்தானத்திற்குள் விழுவதால் பல்வேறு விதங்களான சிரமங்கள், சிக்கல்கள் இந்த காலகட்டத்தில் கண்டிப்பாக விலகுகிறது. சிம்மம் ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு செப்டம்பர் மாதம் 19ஆம் தேதிக்கு பிறகு உங்களுடைய ராசிக்கு மூன்றாம் இடத்தின் அதிபதியாக இருக்கக்கூடிய சுக்கிரன் மூன்றாம் இடத்திற்குள் நுழைகிறார். செப்டம்பர் மாதம் 19ஆம் தேதிக்கு பிறகு உங்களுடைய மனதில் புதிய தைரியம் ஏற்படும். ஆபரண வகையில் நல்லபல அதிர்ஷ்ட முன்னேற்றங்கள் ஏற்படும். வேலை ஆட்களை வைத்து வேலை செய்து கொண்டிருப்பவர்களுக்கு அதிர்ஷ்டங்கள் நிறைந்து கிடைக்கும். சுக்கிர பகவான் வெற்றிக்கே உரித்தான மூன்றாம் இடத்தில் ஆட்சிபலம் பெறுவது உங்களுக்கு நல்லபல அதிர்ஷ்டங்களை கொடுக்கக்கூடிய மிகச்சிறந்த வரவேற்கத்தக்க கிரக அமைப்பாக கருதப்படுகிறது. இந்த செப்டம்பர் மாதத்தில் சிம்மம் ராசிக்காரர்களாகிய உங்களுடைய ராசிக்கு 10ஆம் இடமான வேலை, தொழில் ஸ்தானத்திற்குள் குரு பகவான் சஞ்சரித்துக் கொண்டிருக்கிறார். உங்களுடைய வியாபாரம், தொழில், உத்தியோகம் சார்ந்த விஷயங்களில் சிறப்பு கிடைக்கும். இவ்வாறான விஷயங்களில் உங்களுக்கு முழு ஈடுபாடு இருக்கும். சிம்மம் ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் சனி உங்களுடைய ராசிக்கு 7ஆம் இடத்தில் கண்டகசனியாக இருக்கிறார் என்பது மட்டுமில்லாமல் உங்களுடைய ஜென்மராசியை பலமாக பார்வையிடுகிறார். என்றாலும் இந்த செப்டம்பர் மாதத்தில் சனி பகவான் ஆட்சிபலத்துடன் வக்ரநிலையில் சுபபலத்துடன் இருப்பதால் உங்களுக்கு நல்லபல அதிர்ஷ்டங்களும் முன்னேற்றங்களும் ஏற்படும். இதுவரையில் கண்டகசனியால் ஏற்பட்ட பாதிப்புகள் அனைத்தும் விலகும். இதுவரையிலிருந்து வந்த தடைகள், தாமதங்கள் விலகும். இழுபறியாக இருந்து கொண்டிருந்த காரியங்கள் வெற்றிகரமாக முடியும். இந்த காலகட்டத்தில் நீங்கள் மேற்கொள்ளக்கூடிய காரியங்கள் அனைத்திலும் காரிய வெற்றிகள் நிறைந்து கிடைக்கும். ஏனெனில் சனி வக்ரநிலையில் சுபபலத்துடன் ராசிக்கு 7ஆம் இடத்திலிருந்து கொண்டு உங்களுடைய ஜென்மராசியை பார்வையிடுகிறார். எனவே உங்களுடைய எதிர்பார்ப்புகள் அனைத்தும் பூர்த்தியாகும். உங்களுடைய எண்ணங்கள், திட்டங்கள், செயல்பாடுகள் அனைத்தும் சிறப்பாக இருக்கும். உத்தியோகத்தில் வேலை நிமித்தமாக உங்களுக்கு நல்லபல முன்னேற்றங்கள் உண்டு. பதவி உயர்வுகள், ஊதிய உயர்வுகள் உள்ளிட்ட மேலும் பல சலுகைகள் நிறைந்து கிடைக்கும்.
உங்களுக்கு இதுவரையிலிருந்து வந்த அலைச்சல்கள் தீரும், பணிசுமை குறையும். உங்களுடைய உத்தியோகத்திற்கான அங்கீகாரம் கிடைக்கும். ஒட்டுமொத்தத்தில் பார்க்கின்றபோது சிம்மம் ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு இந்த செப்டம்பர் மாதத்தில் உங்களுடைய ராசிக்கு அதிபதியான சூரியன் ஜென்மராசிக்குள்ளிருப்பதால் நீங்கள் எதையும் வெல்ல முடியும். தீர்க்க முடியாமல் இருந்து கொண்டிருக்கின்ற எல்லா பிரச்சனைகளுக்கும் தீர்வு கிடைக்கும். உங்களுடைய மனதளவிலும் உடலளவிலும் ஆரோக்கியம் அதிகரிக்கும். இந்த செப்டம்பர் மாதத்தில் சிம்மம் ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு சந்திராஷ்டம தினங்களாக கருதப்படுவது செப்டம்பர் 17, 18, 19. இந்த தேதிகளில் நீங்கள் சற்று விழிப்புணர்வுடனும் கவனத்துடனும் இருக்க வேண்டும்.